முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகா, கேரள மாநிலங்களில் வெளியானது. அம்மாநிலங்களில் உள்ள திரையரங்குகளில் காலை 6 மணிக்கே காட்சியாக வெளியிடப்பட்டது. ஜனநாயகன் படத்தை ரசிகர்கள் திரையில் பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகா, கேரள மாநிலங்களில் வெளியானது. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகம், கேரள மாநிலங்களில் வெளியானது. கேரளாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள திரையரங்குகளில் ஜனநாயகன் படம் காலை 6 மணிக்கு திரையிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் பட வெளியீட்டை ரசிகர்கள் உற்சாகமாக ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுஷ்மா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஜனநாயகன் திரைப்படம் இன்றைக்கு வெளியாகிறது. விஜய் அவர்களுடைய கடைசி படம். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஆன பிறகு வெளியாக இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஜனவரி முதலே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு காத்து கொண்டிருந்தது. நிலையில் கடந்த வாரம் இந்த படத்திற்கான சான்றிதழ் வழங்கினர். சான்றிதழ் வழங்கி இப்படத்தை ஜூலை 23ஆம் தேதி வெளியாக்கலாம் எனவும் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரமாவே இந்த ஜனநாயகன் அப்படின்றது மிக பெருசாவே ட்ரெண்டாவே நம்ம பார்க்கப்பட்டுச்சு. இயக்குனர் ஹெச் அவர்களும் நிறைய இன்டர்வியூஸ்ல நாங்க இந்த மாதிரி ரொம்ப போராடி இருக்கோம், இந்த படம் கண்டிப்பா இது ஒரு தளபதி படம், அரசியல் சம்பந்தமான படம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய புரிந்ததை நம்ம பார்த்திருப்போம். இதுல தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படம் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் காலை 9 மணிக்கான காட்சிகள் வெளியாகின்றன. அதே போல புதுச்சேரியில் காலை 7 மணிக்கான காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதே போல தெலுங்கு, கர்நாடகா, அப்புறம் கேரளா போன்ற பகுதிகளில் காலை 6 மணிக்கான காட்சிகள் தொடங்கிய ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாமே நிறைய ரசிகர்கள் இருக்கனால அங்க இந்த ஜனநாயகன் திரைப்படமானது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் ரோகிணி திரையரங்கம், சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கம். இந்த திரையரங்கம் நேற்று இரவு முதலே ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காலை 8 மணிக்கு தான் இந்த ரோகிணி திரையரங்கம் அதாவது ஓபன் செய்யப்படுற நிலையில ரசிகர்கள் வாசல்லே காத்துட்டு இருக்க சூழல் தான் ஏற்பட்டது. இது மூலமாக அவர்கள் சொல்றது என்னன்னா, மதுரவாயில் தொகுதியுடைய எம்எல்ஏவான ரேவந்த் அவர்களே, இந்த ரோகிணி தியேட்டருடைய ஓனரே ரேவந்த் அவர்கள் அவர்களுடைய படத்துக்கே எங்களை உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லமா வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் 8 மணிக்கு மேல இந்த ரோகிணி திரையரங்கம் உள்ள விட்ட பின்னர் மிக பெருசாக ரசிகர்கள் கொண்டாட்டத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பாடலுடன் பல திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். நேற்று இரவே பாத்தீங்க அப்படின்னா கேசினோ திரையரங்குகள்லாம் மிக பெருசாகவே கொண்டாட செய்யப்பட்டது. இந்த விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இன்னும் இந்த படம் வெளியான பிறகு தமிழ்நாட்டில் உள்ள ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பிளாப் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா.